வெல்கம் டு ரைட் போலாமா. போலாமே. எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குடா. இந்த ரைடு போலாமான்னு நம்ம சேனல் பேர் தானே? ஆமாவா இல்லையா? நம்ம போடுற வீடியோக்கும் அந்த ரைடு போலாமாங்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆக்சுவலி என்ன சேனல் வந்து இதே பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரைடு போலாமா பிளாக்ஸ். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைடு போலாமா மட்டும்தான் போடுறோம். நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் பைக்ல அதிகமாக சுத்திட்டு இருந்தோம். சரி. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வீடியோ ஜெர்னி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஆனால் வந்து ஏன் பைக்கு சரியாக மைலேஜ் தராதனால சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து போக முடியல. என்கிட்ட பைக்கும் கிடையாது. டெக்னிக்கல் இஷ்யூ. சரி, ஓகேவா? அதனால வந்து ஒரு பைக் தான் இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் அதையும் போட்டு நாஸ்தி பண்ணிட்டேன். சரி, ஓகே. அதை பத்தி எதுக்கு நெக்ஸ்ட் அந்த பேர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா ரைடு போலாமா பிளாக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? பக்கத்துல பிளாக்ஸ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதான் நம்ம சேனல். ஒன்னு யோசிக்கிறேன், நல்லா இருக்கான்னு பாரு. இப்ப இந்த ரைடு போலாமா விளாக்ஸ்ன்னு சொன்னல, கையை வச்சுட்டு சும்மா எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்காது உள்ளேயே. சரியா? ரைடு போலாமா விளாக்ஸ்ன்னு சொல்லல, அதை எதுக்கு நம்ம சுருக்கி ஆர்பி விளாக்ஸ்ன்னு வைக்க கூடாது? ஓகேண்ணா, ஆர்பி விளாக்ஸ் படமா ஓகேண்ணா. ஆர்பி விளாக்ஸ் படம் நல்லா இருக்குல்ல? அதான் இந்த நம்ம நேம் சேஞ்ச் பண்றோம்ல, அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்பி பாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொல்லு அந்த கேமராமேன் என்ன பண்ணான்னு சொல்லு. வந்து இந்த கேமராமேன் இருக்கானே, அவனை வச்சுக்கிட்டு நாங்க கேமரா எடுக்கிறதுக்குள்ள எங்க தாலி தம்பட்டெல்லாம் வந்து போயிருக்கு. உயிரை வாங்குறான். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா பேசு பேசு. தாலி இருந்தா சரி, ஓகே, தாலி கட்டிருக்கேன் பேசுனேன். நல்ல ஒரு வீடியோ. என்னது ஒழுங்கா சொல்லு. ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டோம். அது ஸ்டார்டிங் வீடியோலயே வந்து தம்பி ஒரு இடத்துல செம்மையா மாட்டினா வச்சு செஞ்சேன். இந்த கேமராமேன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆளு நம்பி நான் கேமரா கொடுத்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தொலைஞ்சிட்டாரு. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன், காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. அந்த கேமரா ஃபுட்டேஜே இல்லாம போயிடுச்சு அந்த இடம். அது ஆனா அந்த சேனல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த அக்செப்ட் பண்ணதுல இருந்து இப்ப அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகும். நம்ம இந்த போடுற வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? அது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. குற்றம் குறைகள் ஏதேனும் இருந்தாலும் கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. ஓகே, வாங்க ஆர்பி போலாமா? கேம்குள்ள போலாம். ஆயா நெக்ஸ்ட் வீடியோ தான் மாத்த போறோம். தெரியல போடா போட்டு படுத்துறேன். முட்டி போட்டு பழகிச்சா பதினாறு போடு. 4 அடுத்து யாரு? நீ இல்ல நீயே முடிவு பண்ணி நீ சொல்லு.
பார்த்தல டைம் லைட் எஃபெக்ட் வந்து பார்த்தியா ஏதாவது வில்லமா கேட்டா இங்க இருந்து வில்லமா தெரிஞ்சுக்கணும். சொல்லுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்னடா இருக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் புரியல உண்மையா சொல்லு. சந்தோஷமா தான் இருக்கும். சொல்லு உண்மையா தான் சொல்றேன். சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே சந்தோஷமா இருக்கா நீ சுத்து நாலு decent. சரி ஓகே மாட்டிக்கிட்டாயே அன்பண்ணா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உங்க எக்ஸ் பேரு சும்மா ஒரு 2 ரீல்ஸ் எக்ஸ் பேர் சும்மா 2 சொல்றான். அது 10 இருக்கு தெரியும். 10ல ஒரு 10ல 2 எக்ஸ் பேர் தானே. எங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் கிடையாது. ஆமா அவனை பையனை love பண்ண புரியல. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஸ்கூல் டீச்சர் கேட்கலங்க. ஏய், நீ எந்த மாதிரி அப்படி நீங்க record எடுத்துங்க. அந்த பொண்ணு பாக்கணுங்க. நீங்க வேற கம்மி. இல்லங்க. அப்புறம் அருண் School teacher பாக்குறான். இந்த வாலிப வயசுல 4 பொண்ணு ஏமாத்திருக்கோமா அந்த 4 பொண்ணு ஏமாத்தும். நீ வந்து என் கூட நின்றானே 4 பொண்ணு ஏமாத்தும் போது நீ வந்து பார்த்த. இதை மட்டும்தான் பிடிக்கல. மத்தபடி எல்லாமே ஏய் நான் தெரிஞ்சது ஒரே ஒரு பொண்ணு தான். சொல்லிட்டாங்க ஆரம்பிங்க. அதுதான் வேற இல்ல யாரும் கிடையாது. அப்ப கன்ஃபார்மா அது வேற அந்த டாபிக் போகாது. அது எப்படி நீ போவாதன்னு சொல்லுவ? ஐயா டாபிக் கியூட்டா தேரா வரும்போது நீ உண்மையா சொல்லணும். அது ஐயா நான் 10 டாபிக் வருஷம் சேர்த்தேன். இப்பதான் ஆஃப் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணுங்க பேசி பேசாதீங்க. அப்படி இல்ல. என்னடா திருன்னு முழிக்கிற? நான் யாருன்னு தெரியுதா? ஓ மீரா மீரா இவங்க தெரியும். ஆமாண்டா, நானே தான். என்ன பார்த்த உடனே அப்படியே அந்த பொண்ணு பின்னாடி பம்புற? சிச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? அட அது நீங்க சொல்லி சரி ஓகே ஓகே அடுத்த நம்ம லவ் கேட்டு ஆம்பளை சருத்து. கேள்விகள் காக்கிறது. சூத்தா தேரா சூத்துல தூக்கு. சூத்தா சூத்ரா டாபிக் பாத்துக்கிறேன். நான் மறைச்சிருந்தேன் போது. அதான் சென்சார் சென்சார் இல்ல பரவாயில்ல பிரைட்டா வச்சுக்கணும் பேசுறது. லோகோ உன்னை பத்தி பேசும்போது ஏதாச்சும் மஞ்சள் பேசும்போது அது பல்ல அடிக்க தோணுமா? பல வாட்டி அடிச்சிருக்கேன். பரவாயில்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கேன். வச்சிருக்க அடிச்சிருக்கேன். வீரண்டு கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். 32 கேஸ் இருக்கு சாட்சியோட. ஆனா ஒரு பையன் படியேறு சாட்சி சொல்ல மாட்டான். ரொம்ப ரிசர்ச் பண்ணி திரும்ப வாங்கியிருக்கேன். வாங்கிருக்கேன். ஒருத்தன் மூஞ்சிக்கு முன்னாடி தான் காட்டியாரு தோத்தவனா தோணும். அப்படிலாம் கேமராமேன் நீங்க சொல்லுங்க. ஆமாண்டா ஏ வாங்கடா. சூத்தா தேரா. ட்ரூத். சென்சார் வாங்க அண்ணா எங்க பேசணும். A few minutes later. என்ன கேட்கணும்னு தெரியல. கேட்டா விலங்கு பயமா இருக்கு. கேட்டதை பத்தி பிரச்சனை இல்லை. திருப்பி அவன் கேட்பான். 1 2 இல்ல 3 லோகா நீ வந்து லவ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வீட்டுல ஃபேஸ் பண்ண
சூத்துல உண்மையை சொல்லுன்னு உண்மையதான் சொல்ல சொல்றேன். சரி சரி. அவன் வீட்டுல என்ன ஃபேஸ் பண்ணாரு, அது நிறைய வீட்டுல என்ன சொன்னாங்க, நீ என்ன வேலை பார்த்த, அது இருக்கு அவன்கிட்ட கேட்கிற அவனோட நான் தான் நிறைய வேலை பார்த்தேன். நீ யார்கிட்ட சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன் அதை. வீட்டுல எப்படி ஆரம்பிச்சிருப்பாரு, பேச ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடந்தது, அதெல்லாம் சிம்பிளா ஒரு 3 லைன்ல 3 இல்ல அவ்வளவு பெருசா 3 லைன்ல சொல்லுவீங்க. சிம்பிளா சொல்லலாம். முதல் லைன் இந்த பொண்ணு லவ் பண்ற வந்துருச்சு, கட்டி தெரியாம மாட்டலாம், 4 லைன் முடிச்சு. 2வது லைன் போய் பொண்ணு கேட்குறோம், வாங்க போகலாம். 3வது லைன் கல்யாணம் பண்ணிடலாம், வாங்க முடிச்சு. இது 3 எவ்வளவு லைன். செருப்படி வாங்கிட்டு எவ்வளவு இல்ல, அவமானம் வாங்கிட்டு. இதுக்கு இடையில இந்த 3 லைன் சொல்லிட்டீங்க. இந்த 3 லைன்ல 300 தடவை வந்து செருப்படி வாங்குறாங்க. அதெல்லாம் சொல்றதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு சொல்லி அதான் எழுதி பாட்டே புண்ணாயிரும்பா. நீ சுத்து. ஆமாண்டா, இந்த கேன் சரியில்லை, வெளியே சுத்து. அதான் தெரியுது. ஒழுங்கா சுத்தி விடு. கேன் தெரியல. சொல்ல பாட்டில் வச்சு பண்ற அளப்புற இருக்கு. நல்லா ஏன்டா? யோ, ராவுண்டு பையா பாட்டு ஏய், இவ்வளவு காப்போட உள்ளே தான் வந்துட்டு இருக்கான். பாரு, இங்கே தான் உனக்கு புத்த தெரியல. ஆக்சுவலி இந்த தர இந்த பக்கம் மேடா ஸ்லோப் தர ஸ்லோப் தான். திரும்ப இங்கே தான் பாருங்க. சொல்லலை இந்த பக்கம் ஏதோ கேஸ் பிடிக்கும். டேர் சூட்டு உனக்கு தான் போல மொத்தமா. அன்பு டேரே சொல்லிக்கிறேன்டா. நீங்க தூத்துனா சம்மந்தம் இல்லாத ஏதாவது கேட்குறீங்க. நான் வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது. டேர் சொல்றா. டேரா உங்கள் தங்கச்சி கால் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறமா கட் பண்ணி ஃபோனை வச்சிருந்தோம், உடனே வச்சிருந்தோம். இதுதானே இதுதானே. அடுத்த எந்த வார்த்தை பேசக்கூடாது, ஸ்பீக்கர் போட்டு பேசணும். கேமரா கட்டுங்க. போன் எடுத்தவங்க கேட்கக்கூடாது. போன்ல அம்மா கால் பண்ணாங்க. சும்மா இருந்தா. எடுத்தலாம் அடுத்த தருவோம். அது கிடையாது. அது ஹலோ அம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. அந்த கதை கிடையாது தம்பி. கேட்கலாம். இவ்வளோட தான் சொல்ல சொன்னீங்க. ஆமா, ஒண்ணுல போன வைங்க. ஒண்ணுல போன வைங்க. சொல்லியாச்சு. காதை கேட்கல. தெரிஞ்சுச்சா? சரி போன. ஹலோ சரி சரி, மாப்பிள்ளைக்கு பர்த்டே விஷயம் சொல்லிடு. சரி, வைக்கிறேன். ஹலோ சரி, ஓகேவா? நீ தான் பேசணும்னா பேசு. கோகுல். ஆமாங்க. அப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிம்பிளாக டாபிக். இங்கே நிற்க பாரு, இப்படி தெரிஞ்சதா அதுவும் திரும்ப சுற்றுங்க. அதாவது சரியில்லை. நான் போதான் சுற்றுங்க, அப்பயும் தான் நிற்கும். கோகுல், பிளஸ் நீ உங்க வீட்டுக்கு வந்து அப்படி என்ன ஒண்ணாதுல? அண்ணி உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். யாரு? ஜியோ வைஃப். உணர்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பிடிச்சது லவ் பண்ணா நீ என்ன உணர்றா நான் கேட்டேன். எதுவுமே உணரல. இல்ல இப்ப சம்பவம் நடந்துச்சு, ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. அவங்க வீட்டுல வந்து சேர்த்துக்க மாட்டோம் சொல்லிட்டு ஒரு பிளான். ஆனா வந்து நீங்க அப்ப வந்து இதெல்லாம் சொன்னீங்க, இந்த மாதிரி தப்புடா, பண்ண வேண்டியது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் தனியா வச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அம்மாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் வச்சு தனியா வீடு பார்த்து தனியா வச்சுக்கிட்டாச்சு. சும்மா வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. அப்போ சொல்லிட்டு வந்து பணம் கேம் விளாட்டு அவனை கிளம்பிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ரொம்ப சரி தொலை. சூப்பரா. சூத்து. நீங்க கடைசியா யார லவ் பண்றீங்க, இப்ப கரெக்டா யார் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரு மேரேஜ் பண்ண போறீங்க? சாம்பார் ஆப் எனக்கு இல்ல புரியல. சொல்லுங்க சொல்லுங்க.
இல்ல ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதான் இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நம்ம கேமுக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு, அது பெரிய பஞ்சாயத்தா வெடிச்சிச்சு. இப்போ வரைக்கும் அதான் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது. அட்லீஸ்ட் அவங்க சரி இவருடைய அந்த மாட்டுல தேவையில்லைப்பா. இதுதான் முதல்ல பாத்துக்கலாம். திருட்டுதான். சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், சூத்து. இவரு கேட்கறது டான்ஸ் கன்ஃபார்மா எதனா கேட்கலாம், தப்பாயிடும். அப்புறம் கஷ்டப்பட்டு கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சா என்ன பண்ணும்? நீ கட்டி வச்சுட்டு பொண்ணு விட்டு போயிடுச்சா என்ன பண்ணும்? சும்மா பண்ணு, இதெல்லாம் கண்டென்ட்காக. ஆமா, எல்லாமே content தான். அதனால நீங்க பெருசு serious ஆ எடுத்துக்காதீங்க. சரி சீரியஸா அது கூட சொன்னா வந்து உண்மை. பஞ்சாயத்து போனதெல்லாம் உண்மை. 35 வயசு ஆச்சு, சண்டை போனா வீடு ஏதாச்சும் பஞ்சாயத்து முடிச்சு விடலாம். டேய், கம்முடா. ஆமா. சொல்லுப்பா நீ இல்ல. எவ்வளவு சுத்தி என் மேல கால போட்டு தூங்குற நைட்ல இல்ல சொல்லுப்பா. சரி பண்ணுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுதான் பர்பஸ். இதெல்லாம் என்னங்க கேள்வி இது? பர்பஸ் எனக்கு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அவங்கள மாதிரி ஒரு கேங் இருந்தா எனக்கு ஆசை. அதனால நம்ம 3 பேர் நம்ம 4 பேர் ரொம்ப கேங்க ஜாலியாக விளையாடுவோம், கலாய்ப்போம், சிரிச்சுப்போம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது. நம்ம கலாய்ச்சிருக்கோமா? சும்மா பண்ணா பண்ணிப்போம்ல. பண்ணிப்போமா? அப்புறம் சொல்லாத. ஸோ அந்த மாதிரி அது எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. அதெல்லாம் சரி ஓகே, அவங்க அளவுக்கு நம்ம போக மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம போவோம், இப்போ பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு போயிடுவோம். போடுங்க. நீதான் இங்கே நில்லு. சுத்தம் போட சூத்தா சுத்து இல்லைண்ணே, அது உண்மைதானே? கரெக்டா? சரியா? ஒரு எக்ஸன் எந்த அளவுக்கு பண்ற? ஆட்டிக்கிட்டாயே கோகுலே. மாட்டிக்கினார் போகும்போது அவங்க என்னடா சுத்த ஓட்ட? அதெல்லாம் வீட்டே கூட்டு போனீங்க. என்ன அதெல்லாம் கூட்டு போனீங்க? அதாவது ஒரு பாசிங் க்ளவுஸ் அண்ட் லவ்ஸ் எல்லாமே ஓகே. சண்டை காமனான்னு கேட்டு பாசிங் க்ளவுஸ் போட்டு சொல்லி கேட்பா. இங்க பாரு, சட்டி அவரு மொட்டை மாலை போயிட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, சட்டைய கழட்டி சட்டைய கழட்டிட்டு நாய் மாதிரி நெல்லு நான் சரியா இந்த மாதிரி மாசமா இது சட்டைய கழட்டிட்டு நீ நாய் மாதிரி நிக்கிற, நாங்க மேல ஏறிப்போம். ஏய் அதெல்லாம் கூடாது, உட்காந்துப்போம். நாய் மேல ஏன்டா ஏறி உட்காந்துங்க? என்ன பாத்தீங்க? நீ பண்ணும், அதனால நீ சொன்னது நான் பண்ணது. புல்டாக் இந்த மாதிரி நீ மாத்துவ, நான் இதோட கொடுமையா சொல்லுவேன். பேண்ட் ஜட்டியை தர பண்றேன். நான் சுத்தவே இல்லை. ஆமா ஆமா, அவனை சுத்தலாம், நீ சுத்தல.
என்ன பண்ண சொல்லு. நாய் தான். நாய் எப்படி? அது பொசிஷன் வேறடா. அது பொசிஷன் வேறடா. உட்கார்ந்து இல்லை, நீ சொல்லல. நான் சத்தையா? நான் சத்தையா? யார் யாரை ஏற மாதிரி ஏறடா? மாட்டிக்கிட்டாய் கந்தனா. போதும். ஓகே ஓகே, வெரி ஸ்ட்ராங் பாடி. இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, பரவாயில்ல. ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் குளிச்சுட்டு பண்ணு. யார் ஊத்துட்டா? என்னது ஊத்தணும்? இப்ப வந்து இந்த கேம் பேர் ட்ரூத் ஆர் டேர் இல்ல, உருட்டு கேம். நீ ஊத்து. ஊத்து. அடுத்த ஊர்ல இருந்து கேம் சேஞ்ச். ஏங்கா அலையா. பிரிட்ஜுக்கு கீழே நிக்கிற மாதிரி நிக்கிறா. அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி ஆத்தாடி ஒன்னானதா